கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பிரசாந்த், கோவை பகுதி மக்களினுடைய குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? அவங்களுக்கு போதுமான குடிநீர் வந்துகிட்டு இருக்கா? எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் குடிநீர் வழங்கலை சீர்படுத்திட்டு இருக்காங்க? பதிவு செய்யலாம் பிரசாந்த். நிச்சயமாக தேர்ந்தெடுத்து, அதாவது கோவையை பொறுத்தளவுக்கு குடிநீர் ஆதாரங்கள் இருக்கக்கூடியது மற்றும் 10 குடிநீர் ஆதாரங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக 4 குடிநீர்கள், அதாவது சிறுவாணியிலிருந்து பில்லூர், ஆலியார் மற்றும் பவானி அணையிலிருந்து தண்ணீர் கோவை மாநகரத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த பருவமழையானது பொய்த்து போன நிலையிலே மிகப்பெரிய ஒரு வறட்சியும் குடிநீர் பற்றாக்குறையும் கோவைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தளவுக்கு சராசரி மழை அளவு 60%. ஆனால் இந்த ஆண்டு பருவமழையானது 24% பெய்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு தண்ணீர் தட்டுப்பாடானது இருக்கிறது. குறிப்பாக விவசாயத்திற்கும் குடிநீர் அன்றாட தேவையான குடிநீர் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மக்களும் விவசாயிகளும் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை கோவையை பொறுத்தளவுக்கு பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக பல்வேறு உள்ளூர் குடிநீர் ஆதாரங்களை பயன்படுத்த சொல்லி மாநகராட்சி அதிகாரி உத்தரவு போட்டிருக்காங்க. குறிப்பாக பெரும்பாலான இருக்கக்கூடிய சிறுவாணி அணையிலிருந்து கோவைக்கு நீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறுவாணி அணையில் நீரானது வரலாறு காணாத பூஜ்ஜிய கொள்ளளவை தொட்டிருக்கிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இந்த நிலை ஏற்பட்டது. ஆனால் பூஜ்ஜியத்தை தொடவில்லை. ஆனால் இந்த ஆண்டு இந்த சிறுவாணி அணையிலிருந்து பூஜ்ஜியத்தை தொட்டிருக்கிறது. இதன் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை கோவை மாநகரத்தில் தலைவர்த்து ஆடுகிறது. அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை தீர்ப்பதற்காக கேரளா அரசு கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி கேரளா அரசிடம் தமிழக அரசு ஒரு அனுமதி வாங்கி சிறுவாணியிலிருந்து பம்பு மூலமாக நீர் எடுப்பதற்கு அனுமதி வாங்கி கேட்டிருந்தது. இதற்கு கேரளா அரசும் எடுத்துக்கொள்ள அனுமதி அடுத்து வழக்கமாக 101 மில்லி லிட்டர் சிறுவாணியிலிருந்து தண்ணீர் கிடைக்கும். ஆனால் இந்த அனுமதி கிடைத்த பம்பு மூலமாக எடுக்கும் காரணமாக 14 மில்லி லிட்டர் நீரானது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவையில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 100 வார்டுகள் இருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 வார்டுகளுக்கு சிறுவாணி நீரானது பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ளதுக்கு அத்திக்கடவு தண்ணீர்களும் பில்லூர், ஆலியார் போன்ற அணைகளிலிருந்தும் நீருக்கு வழங்கப்பட்டு வருது. நாம் இப்போ சுந்தராபுரம் பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலிருந்து நேற்று இரவுலேருந்தே தண்ணீர் இங்கே வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகு இந்த இடத்திற்கு தண்ணீர் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பொதுமக்கள் இரவுலிருந்து இந்த தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சில மக்கள் வேலைக்கு செல்ல காரணமாக கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. குறிப்பாக நம்ம நேற்றிலிருந்து கலவை மேற்கொண்டதிலிருந்து ஒவ்வொரு இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தண்ணீர் வந்துருக்கு. தற்போது ஒரு பொதுமக்கள் நம்மிடம் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம். அம்மா வணக்கம், உங்களுக்கு தண்ணீர் எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்புக்கு என்ன மாதிரி முறைகளை பண்ணிட்டு இருக்கீங்க? 1 மாதம் ஆச்சு தண்ணி தண்ணி வரதே இல்லை. மாதத்துக்கு ஒருக்கா தான் வருது. போன மாதம் 2 தடவை லாரியில் கொண்டு வந்து தண்ணி விட்டாங்க. 4 நாள் கூட கொடுத்தாங்க ஒவ்வொரு தடவையும். அந்த தண்ணியும் 4 நாள் வச்சுருந்தா அதில் புழு வந்துடுது. நேற்றுக்கெல்லாம் நாங்கள் சமைக்கவே இல்லை. தண்ணி இல்லாமல் சமைக்காமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நாங்களாம் வேலைக்கு போகிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதோ நல்லது சமைச்சு சாப்பிட்லாங்கிறக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற நிலமையில் நாங்கள் இருக்கோம். அதுவும் சிறுவாணி தண்ணி எங்களுக்கு வர்றதே இல்லை. லோக்கல்ல இருந்தால் தண்ணி வருது. அந்த தண்ணியும் ஒரு வாசம் பக்கத்தில் இன்றைக்கி தான் நாங்கள் கடைக்கும் போகாமல் இது வரைக்கும் நின்றுட்டு நாங்கள் தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். இது குறித்து தண்ணீர் வராத குறித்து மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் எதுவும் கொடுத்தீங்களாமா? இன்னும் அது கொடுக்கல. அதான் நீங்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் தான் அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ண நிச்சயமாங்க சார். இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனையை தொடர்ந்து ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கு. இதை தீர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது அதிகாரிகள் எடுத்திருக்காங்களா? அதாவது நம்மளுக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சிறுவாணி நீர் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது, நீர் ஆதாரமாக இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பருவமழை காலங்களில் மட்டும்தான் அதில் தண்ணி தேக்குறாங்க. ஆனால் அந்த பருவமழை முடிஞ்சு நம்மளுக்கு வெயில் காலம் வரும்போது அந்த தண்ணி கொள்ளளவு நம்மளுக்கு பத்துறது இல்லைங்க. இது ஒவ்வொரு ஆண்டுகளும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் இன்னும் நிறைய அவங்க அந்த தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகள் மாநகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு அரசாங்கமே எடுக்கணும். தொடர்ந்து இது எடுத்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நம்மளுக்கு தண்ணி போதுமான அளவு கிடைக்கும். ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டுருக்குங்க. தேவேந்திரன், அதாவது இவர் சொல்வது போல 1 மாதத்துக்கு மேலாக தண்ணி இப்பொழுதுதான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது கொடுத்து அதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டா கூட அவங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் சிறுவாணி அணை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதாவது இருக்கக்கூடிய பவானி அணை அது ஒரு கடந்த வாரம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதாவது தேக்குட்டை என்ற இடத்துல பவானிக்கு குறுக்கே கேரள அரசு ஒரு அணை கட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையாக இருந்து பல போராட்டங்களும் இயக்கங்கள் தன்னார்வ ஆர்வலர்கள் பல போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து தமிழக
முதலமைச்சர் கூட மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், கோவைக்கு பிரதானமாக இன்னும் இருக்கக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலும் கூட பல ஓராண்டுகளாக உண்ணாவிரதம் இருந்து அந்த ஓராண்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அங்கே அவிநாசி பகுதியில் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படி கோவைக்கு நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு தேவேந்திரன்.